குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோல்டு மூக்கடைப்புலாம் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிலருக்கு. காலையில் எழுந்தோடனே தும்மல் அலர்ஜின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஆனாலும் இதை வீடுகளில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு பொருட்கள் தான். இதில் ஒரு ஆபத்தும் இல்லை. ஒரு யூடியூப் பார்த்து ஒரு பொண்ணு ஏதோ சாப்பிட்டா அப்படி எல்லாம் படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. இது நம்ம ரெகுலராக குழம்பு கறி கூட்டுன்னு எல்லாத்துக்கும் போடுற ஐட்டங்கள் தான். பட்டை, 7 மிளகு, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த பட்டை எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா நம்ம இடிக்கணும். இடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் அதை நம்ம போட்டு அது நல்லா கொதித்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 டம்ளர் வர்ற அளவுக்கு நம்ம அதை வற்ற விடணும். வற்றின பிறகு இது இப்படி இருக்கும். அப்போ அதை எடுத்து கொஞ்சம் ஆறின உடனே வடிகட்டி நம்ம குடிக்க வேண்டியது தான். நான் இந்த கோல்டில் ரொம்ப கஷ்டப்படுவேன். காலையில் அடுக்கடுக்காக தும்மல் வரும், மூக்கடைக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இது நம்ம வீட்டில் உள்ள ஐட்டங்கள் தானே, சாதாரணமாக நம்ம கிச்சனில் உள்ள ஐட்டங்கள் தான். அதனால் நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணுறேன். இதை வடிகட்டி ஊற்றியாச்சு. ரொம்ப நல்ல மணங்க, நல்லா இருக்குது. மிளகு ஒரு 4 தான் போட்டோங்கிறதுனால ரொம்ப காரம் இல்லை. அதனால் இந்த ப்ளசண்ட்டாக இருக்குது அதை குடிக்கிறதுக்கு. பட்டைக்கு வாசனையும் அந்த ஏலக்காய் வாசனை எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய குடிச்சிட்டேன், மிச்சத்தையும் குடிச்சிட போகிறேன். லைட்டாக இனிக்குது, அது பட்டையில் உள்ள இனிப்புன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஜம்முன்னு குடிச்சிட்டேன். தினம் இனி கொஞ்சம் பண்ணி குடிச்சிட போகிறேன். இதை நம்ம கட்டாயமாக தினம் பயப்படாமல் குடிக்கலாம், ஒரு கெடுதலும் கிடையாது. ஏலக்காய் பாயசத்துக்கு போடுவோம், பட்டை எல்லாம் அந்த கறி குழம்பு இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு போடுவோம். மிளகு நம்ம கிட்டத்தட்ட நிறைய சமையலில் பயன்படுத்துவோம். மஞ்சத்தூளும் எல்லா சமையல்லையும் டெய்லி யூஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் சேர்ந்த காம்பினேஷன் இது. அதனால் நான் குடித்தாச்சு. எனக்கு அது ஹெல்ப் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.